மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய உலக சாம்பியன்ஷிப் போட்டி ஃபின்லாந்து நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு. இதில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பல வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. இயற்கையை போற்றக்கூடிய விதத்தில், இயற்கைக்கும் மனிதருக்குமான அந்த உறவுகளை போற்றக்கூடிய விதத்தில் மரங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்படுது. இந்த நிலையில தான் இதில் பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. வேகமாக மரத்தை கட்டிப்பிடித்தல், அர்ப்பணிப்புடன் கட்டிப்பிடித்தல், கலைநயத்தோடு கட்டிப்பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளில் இந்த போட்டி நடத்தப்பட்டிருக்கு. முதல் பிரிவை பொறுத்த அளவுக்கு அதிக மரங்களை யார் கட்டிப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு மரத்தை 5 வினாடிகள் கட்டிப்பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த போட்டியினுடைய விதிமுறைகளாக இருந்திருக்கு. இரண்டாவது அர்ப்பணிப்போடு கட்டிப்பிடித்தல் அப்படிங்கிறது பல நேரம், அதிக நேரம் கட்டிப்பிடிக்கக்கூடிய ஒரு போட்டியாக அந்த மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய போட்டி அந்த பிரிவில் நடத்தப்பட்டிருக்கு. கலைநயத்தோடு கட்டிப்பிடித்தல் அப்படிங்கிறது வெவ்வேறு வடிவங்களில் கட்டிப்பிடிக்கிறது. இதை போட்டியாக நடத்தப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக அந்த அமைப்பு பரிசுகளை கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் இந்த ஃபின்லாந்தை சேர்ந்த தந்தையும் மகனும் ஆன்டி மேட்டி அப்படிங்கிற ஒரு கூட்டணி 42 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இந்த போட்டியில் தட்டி சென்றிருக்காங்க. இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விதத்தில், இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான உறவை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த போட்டி நடத்தப்படுறது உலக அளவில் பேசுபொருளாகி இருக்கு. இதை தொடங்கப்பட்ட புதத்தில் அபத்தமாக பலரும் பார்க்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதன் பிறகு இப்பொழுது இந்த போட்டிக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறதா போட்டி நடத்தக்கூடிய அமைப்பு சொல்கிறாங்க. இந்த போட்டியில் ஆன்லைன் வாயிலாகவும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நீங்கள் மரத்தை கட்டிப்பிடிச்சு அந்த புகைப்படத்தை எடுத்து ஃபேஸ்புக் மூலமா இந்த போட்டியில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த மரத்தை நேசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழலில் தான் ஏற்கனவே மரங்களோடு பேசுவோம், மரங்களாக பேசுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் மரங்கள் மாநாடு நடத்தப்போவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாத இறுதியில் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்குது. அதன் முன்னோட்டமாக அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரங்களை கட்டிப்பிடிச்சு அந்த மரத்தின் மீதான அன்பை பொழியக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே போன்று வரலாற்றில் பார்க்கும்பொழுது பல நிகழ்வுகள் மரங்களை பாதுகாப்பதற்காக இது போன்று மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. 1970களில் இந்தியாவில் குறிப்பாக வணிக ரீதியாக மரம் வெட்டுதலை, காடை அழிக்கிறத தடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் சிப்கோ இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கியிருந்தது. வரலாற்றில் நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம். மரங்கள் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அப்பொழுது பெண்கள் ஒன்றா சேர்ந்து கைகளை கூப்பி அவங்க மரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருந்தாங்க. மரங்களை வெட்டுவதை தடுக்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மரங்களை கட்டிப்பிடிச்சு கைகளால் இணைஞ்சு மரங்களை பாதுகாத்து மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இது பல உலக நாடுகளுக்கும் இந்த சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது பரவச்சு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தது. இந்த நிலையில தான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியும் அதே போன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய இது போன்ற இயக்கங்கள், இது போன்ற நிகழ்வுகள் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.